ஹலோ ஆல். ஸோ நெறைய டைம்ஸ் வந்து பேஷண்ட்ஸ் வந்து டெலிவரி பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது, எது பெட்டர்? வெஜைனல் டெலிவரி பெட்டரா? அதாவது நார்மல் டெலிவரி பெட்டரா? இல்ல சிசேரியன் செக்ஷன் பெட்டரா மேடம்? அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நெய்தர் ஆஃப் த 2 இஸ் பெட்டர். ஸோ வெஜைனல் டெலிவரி வந்து சிசேரியன விட நல்லது, இல்ல சிசேரியன் வெஜைனல் டெலிவரி விட நல்லது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. ஸோ நார்மல் டெலிவரி அப்படின்னு சொன்னோம்னா, இட் இஸ் அ நேச்சுரல் பர்த்திங் ப்ராசஸ். ஸோ நார்மலா அந்த வெஜைனல் கெனால் வழியா பேபி வர்றது, அதுதான் அதுக்கான பேசேஜ் தான் அது. ஸோ நார்மலா அது வரக்கூடிய ப்ராசஸ் தான். பட் சர்டன் ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிஸ்ல நம்ம பார்க்கறது வந்து என்னன்னா, வெஜைனல் டெலிவரிய விட நம்ம வந்து சிசேரியன் செக்ஷன்ஸ் நடக்கிறது நெறையா பார்த்துருப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கோ, இல்ல ரிலேட்டிவ்ஸ்க்கோ ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிங்கும்போது வெஜைனல் டெலிவரீஸ விட சிசேரியன் செக்ஷன்ஸ் நடந்திருக்கிறதுக்கு நெறையா சான்சஸ் இருக்கு. இது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, மதரோட மெடிக்கல் கண்டிஷன்ஸ்க்காக நம்ம வந்து லேபர இன்டியூஸ் பண்ண வேண்டிய வந்திருக்கலாம். அதாவது ஆர்ட்டிஃபிஷியலா நம்ம வந்து பெயின் வர வச்சு அவங்களுக்கு டெலிவரி வர வைக்க வேண்டிய கண்டிஷன்ஸ் இருந்திருக்கலாம். அந்த டைம்ஸ்ல வந்து அது ஒரு ஃபெயில்டு இண்டக்ஷனா இருந்திருக்கலாம். அதாவது நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணி அது முடியாத பட்சத்துல ஒரு சிசேரியனுக்காக போயிருக்கலாம். இல்ல அப்டின்னா, ஒரு பேபியோட டிஸ்ட்ரெஸ், அதாவது ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ், பாப்பாக்கு ரொம்ப இருதய துடிப்பு கொஞ்சம் சீரா இல்ல, அதனால சிசேரியன் பண்ணிட்டாங்க அப்டிங்கிறது கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நஞ்சுக்கொடி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் லைக் பிளாசென்டா ப்ரீவியா அந்த மாரி இருக்கிற டைம்ஸ்ல கூட நம்ம சிசேரியன் செக்ஷன்ஸ் பண்ணியிருக்கிறது கேள்விப்பட்டிருப்போம். பட் எப்பயுமே வந்து ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட விட உயர்ந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அன்காம்ப்ளிகேட்டட் பிரெக்னன்சிஸ், அதாவது வேற எந்த ப்ராப்ளம்ஸும் இல்ல. லைக் டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன், இல்ல வேற தைராய்டு ப்ராப்ளம்ஸ், பேபி ரொம்ப பெருசா இருக்கிறது, இல்ல பேபிய சுத்தி இருக்கிற தண்ணி அளவுல டிஃபரன்சஸ் இருக்கிறது, ஜாஸ்தியாவோ இல்ல கம்மியாவோ இருக்கிறது. அந்த மாரி இருக்கிற கண்டிஷன்ஸ்ல வந்து ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து மோஸ்ட்டா சிசேரியன் போறதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கு. பட் நார்மல் டெலிவரி ட்ரை பண்ண மாட்டாங்கன்னும் சொல்ல முடியாது. ஸோ ஆல்வேஸ் வி ஷுட் கன்சிடர் த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஸோ நம்ம டெலிவரி மோட் ஆஃப் டெலிவரிய வந்து பேஷண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது, யூசுவலி நம்ம பேஷண்ட்ஸ என்கரேஜ் பண்றது வெஜைனல் டெலிவரீஸ்க்காக தான். பட் இன் கேஸ் வெஜைனல் டெலிவரி ஒரு நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ப்ரொலாங்டு இண்டக்ஷன் இல்லன்னா ப்ரொலாங்டு லேபர் இல்லன்னா எனி டைம் இன் பிட்வீன் த பேபியோட ஹார்ட் ரேட் வந்து வித்தியாசப்படுது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம சிசேரியன் போக வேண்டிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ தட் இஸ் நார்மல். ஸோ இப்போ ஒரு வெஜைனல் டெலிவரி நம்ம பார்த்தோம்னா அது ஏன் நல்லது அப்படின்னு சொன்னோம்னா, ஒன்று வந்து ஆஸ் சச் இட் இஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ். செகண்ட் திங் வந்து அது வந்து ஒரு ஷார்ட்டர் ஹாஸ்பிட்டல் ஸ்டே இருக்கும். இன்ஃபெக்ஷன் ரேட்ஸ் நமக்கு கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நார்மலா அந்த பேசேஜ் வழியா வரும்போது, இந்த வெஜைனல் மைக்ரோபயோட்டான்னு சொல்லுவோம். அது வழியா பேபி பாஸ் பண்ணும்போது பேபிக்கும் நல்லது. அப்புறம் மதருக்கு வந்து லாக்டேஷன் அதாவது ஃபீடிங் வந்து ஈஸியா சீக்கிரமா ரெஸ்யூம் பண்ணிரலாம். அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸும் சீக்கிரமா ரெஸ்யூம் பண்ணிக்க முடியும் அவங்களால. ஷி கேன் டேக் கேர் ஆஃப் ஹெர்செல்ஃப் ஆஸ் வெல் அஸ் த பேபி சூனர் தேன் இன் அ சிசேரியன் செக்ஷன். டிஸ்அட்வான்டேஜஸ் ஃபார் அ வெஜைனல் டெலிவரி அப்படின்னு பார்த்தோம்னா, சம்டைம்ஸ் வந்து இது ஒரு ப்ரொலாங்டு லேபரா இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைனாலுமே ஒரு நார்மலா ஒரு வெஜைனல் டெலிவரிங்கிறது வந்து அட்லீஸ்ட் ஒரு 12 டூ 14 ஹவர்ஸ் வரைக்கும் கூட ஆகும். ஈவன் அப் டு 24 ஹவர்ஸ் நம்ம இன்டியூஸ் பண்றோம் அப்படின்னா, 24 ஹவர்ஸ் அண்ட் ஈவன் ஆஃப்டர் தட் கூட நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கலாம். ஸோ இட் இஸ் அ ப்ரொலாங்டு ப்ராசஸ். ஸோ அவ்வளோ நேரம் பேஷண்ட்ஸ் வந்து பெயின்ல இருக்கலாம். அஃப்கோர்ஸ் வி யூஸ் எபிடியூரல் அண்ட் அதர் பெயின்லெஸ் மெத்தட்ஸ். பட் ஸ்டில் த ப்ராசஸ் ஆஃப் லேபர் வுட் பி அ ப்ரொலாங்டு திங். அது தவிர என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எபிசியாட்டமி அப்படிங்கிற கட் குடுப்போம். அது வந்து ஒரு ஜென்ரலா ஒரு பெரினியம்ல ஒரு கட்டு தான். அது வந்து நம்ம சம் இன்ஜுரீஸ் கூட காஸ் பண்ணலாம். அதற்கு எக்ஸ்டெண்ட் ஆகலாம். இல்லன்னா அது வந்து கொஞ்சம் பெயினோ, இல்ல கொஞ்சம் ப்ளீடிங் எக்ஸசிவா காஸ் பண்றதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. அதே மாரி பேபியோட டெலிவரி அப்ப ஹெட் டெலிவரியோ, இல்ல ஷோல்டர் டெலிவரி அப்போ டிஃபிகல்ட்டா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ கொஞ்சம் டேர்ஸோ, இல்ல டீப்பர் ட்ராமாட்டிக் இன்ஜுரீஸ் வர்றதுக்கு கூட கொஞ்சம் சான்சஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அதோடைய டிஸ்அட்வான்டேஜஸா எடுத்துக்கலாம். சிசேரியன் செக்ஷன்னு பார்த்தோம்னா, அதோடைய அட்வான்டேஜஸ் என்னன்னா, இட் இஸ் அ வெரி ஷார்ட் ப்ரொசீஜர். அதாவது அதாவது மதர வந்து நம்ம ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போறோம். மோஸ்ட்லி ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர்க்குள்ள அந்த ப்ரொசீஜர் முடிஞ்சிருக்கும். இஃப் இட் இஸ் அன் அன்காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர்.
அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரொலாங்டு சர்ஜரி இல்லாம ஒரு நார்மலா முடிஞ்சிருச்சு. நாட் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, சீக்கிரமாவே முடிச்சிடலாம் நம்ம ப்ரொசீஜர. அதே மாரி நமக்கு என்ன சொல்றது? ஃபர்ஸ்ட் கேஸ் இந்த மார்னிங் அந்த மாரி பண்ணிக்கலாம். ஒரு ஹை ரிஸ்க் பிரெக்னன்சியா இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டயபெட்டிக் மதரா இருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கெட்யூல் டைம்ல ஃபர்ஸ்ட் கேஸ் இந்த மார்னிங் வென் ஆல் த ஹாஸ்பிட்டல் டீம் மெம்பர்ஸ் ஆர் அவைலபிள். அந்த மாரி டைம்ல நம்ம பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு ஈஸி அண்ட் ஃபாஸ்டர் மெத்தட். இப்போ ஒரு பேபிக்கு வந்து டிஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ டக்குன்னு நம்மளால டெலிவர் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து பேஷண்ட்டுக்கு அனஸ்தீசியா குடுத்துட்டோம் அப்படின்னா, வித்தின் மினிட் ஆர் வித்தின் ஈவன் 2 மினிட்ஸ் நம்ம வந்து டக்குன்னு பேபிய டெலிவர் பண்ணிற முடியும். ஸோ தட் மைட் பி வெரி ஹெல்ப்ஃபுல் இன் கேஸஸ் ஆஃப் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் லைக் அ கிராஷ் சிசேரியன் செக்ஷன், இந்த கார்ட் ப்ரோலாப்ஸ் அந்த மாரி ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன்ஸ்ல சிசேரியன் செக்ஷன்ஸ் ஆர் வெரி வெரி யூஸ்ஃபுல். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா, ஆப்வியஸ்லி இட் இஸ் அ லாங்கர் ஹாஸ்பிட்டல் ஸ்டே. இட் இஸ் அ சர்ஜரி. இட் இஸ் அன் இன்வேசிவ் ப்ரொசீஜர் வேர் வி ஹேவ் டு கோ இன்டு ஆல் த லேயர்ஸ் ஆஃப் தி அப்டமன். அதுக்கப்புறம் நம்ம வந்து டெலிவர் பண்ண வேண்டியிருக்கும். சம்டைம்ஸ் டிஃபிகல்ட் ஆயிரலாம். ப்ரீவியஸ் சிசேரியன் செக்ஷன்ஸ்ல நம்ம ஒரு சிசேரியன் செக்ஷன் பண்றோம் அப்படின்னா, டிஃபிகல்ட்டி இருக்கும், அடேஷன்ஸ் இருக்கும். மத்த ஆர்கன்ஸ்க்கு இன்ஜுரி வர்றதுக்கு கூட சான்சஸ் ரேரா நடக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டென்ஸ் அடியேஷன்ஸ் அந்த மாரி இருந்துச்சுன்னா, பிளாடர் இன்ஜுரீஸோ, இல்ல பவல் இன்ஜுரீஸோ வர்றதுக்கு கூட நமக்கு சான்சஸ் இருக்கு. பேபியோட ஹெட் டெலிவரியில கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கலாம். இன்கேஸ் மதர் வந்து ரொம்ப ஒபீஸா இருக்காங்க, அவங்களோட அப்டமன் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா, அந்த டைம்ல நம்ம ஒரு டிஃபிகல்ட்டீஸ் வந்து என்கவுண்டர் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அடிஷனலா வேற ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் லைக் அகைன் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் அந்த மாரி இருக்கும்போது, மதரோடைய ஃப்ளூயிட் இன்டேக், ஃபுட் இன்டேக்லாம் கொஞ்சம் டிலே ஆகலாம். அதனால ஃபீடிங் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கலாம். ஸோ இந்த மாரி ஒரு சிச்சுவேஷனையும் நம்ம அசஸ் பண்ணி தான் வெதர் வி ஹேவ் டு கோ ஃபார் அ வெஜைனல் டெலிவரி ஆர் அ சிசேரியன் செக்ஷன் அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் யூஷுவலி டிஸ்கஸ்ட் அரவுண்ட் ஒரு 34 to 36 வீக்ஸ் ஆஃப் பிரெக்னன்சி வேர் வி டூ அ இன்ஃபார்ம்டு டெசிஷன் மேக்கிங் ஃபார் த மதர். ஸோ யூஷுவலி நம்ம வந்து என்கரேஜ் பண்ணுறது வந்து வெஜைனல் டெலிவரிக்காக மட்டும்தான். ஈவன் இஃப் யூ ஹேட் அ ப்ரீவியஸ் சிசேரியன் செக்ஷன் நம்ம வந்து விபேக், அதாவது வெஜைனல் பர்த் ஆஃப்டர் சிசேரியன் செக்ஷன்ங்கிறத நம்ம பண்ணுறோம். ஸோ அதுவுமே பாசிபிள். ஜென்ரலாக ஒரு பாப்புலேஷனில் பார்த்தோம்னா ஒரு 10 to 15% தான் சிசேரியன் செக்ஷன்ஸ் அலவுட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிகாஸ் எல்லாத்தையுமே சிசேரியன் செக்ஷனாக பண்ணாலுமே இட் இஸ் நாட் குட் இல்லையா? ஸோ அதனால வெஜைனல் டெலிவரிஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. பட் இதுக்கு அது ஒசத்தி அப்படின்னு என்னைக்குமே நம்ம இதை சொல்ல மாட்டோம். மோர் ஸோ மதர்ஸ் ஹூ ஹவ் ஹேட் வெஜைனல் டெலிவரிஸ் தான் வந்து நல்ல மதர்ஸ். தே ஹேவ் என்டியூர்ட் த பெயின் ஆஃப் லேபர். சிசேரியன் செக்ஷனில் நீ வலியே இல்லாமல் ஈஸியாக ஜாலியாக போய் பெற்றுக்கிட்ட அப்படிங்கிற டிஸ்கிரிமினேஷன் ஃபார் த மதர்ஸ் வந்து என்றைக்குமே நம்ம வந்து சொல்லக்கூடாது. பிகாஸ் both of them had equally undergone the pain of labor and the pain of childbirth. So it is always the decision at the time and what is safe for both the mother and the baby. அதுதான் டெஃபினட்டா உங்களோட கைனகாலஜிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ do not discriminate between a vaginal delivery and a cesarean delivery. Both are equally good and both are necessary, and it is a wonderful way of delivering babies in cases of emergencies. So stay informed and have a proper, reliable information and take informed decisions. Thank you.